வரகு, சாமை, கம்பு, திணை இந்த தானியங்களை பற்றி நம்முடைய மூத்த நூல்கள், நம்முடைய பழைய நூல்கள் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கு. தேனும் திணைமாவும் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இந்த மண்ணிலிருந்து வந்தது. இங்கே திருச்செந்தூரில் புட்டமுதுன்னு அந்த கோயிலில் கொடுப்பாங்க. அந்த புட்டமுது இன்றைக்கி என்னமோ பச்சரிசியில் செஞ்சு இனிப்பு போட்டு கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் அது திணையரிசியும் தேனும் கொடுத்தது தான். சங்கரங்கோயிலில் அம்மனுக்கு மாவிளக்கு எடுப்பாங்க. அந்த மாவிளக்கு நெடுங்காலமாக திணையரிசி மாவில் தான் அந்த மாவிளக்கு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் இடையில தொலைச்சிட்டோம். இன்றைக்கு திணையரிசி ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்னா, குழந்தைகளுக்கு கண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு தானியம் அப்படின்னு எடுத்தால் அது திணையரிசி மட்டும்தான். திணை நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு நல்லது என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாரும் டக்குன்னு கோரஸாக கேரட் அப்படிம்பீங்க. ஏன்னா கேரட் உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க, சி ஃபார் கேரட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேரட் தெரியும். ஏன் கேரட் நல்லதுன்னு கேட்டால் அதில் இருக்கக்கூடிய இளஞ்சிவப்பு நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அல்லது ஒரு பொன் மஞ்சள் நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின்ங்கிறது அறிவியல் ஆய்வு சொல்லக்கூடிய விஷயம். அதே பொன் மஞ்சள் நிறம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தானியம் திணையரிசி மட்டும்தான். அப்போ அந்த திணையரிசியில் வெறுமனை நமக்கான பசி ஆறுறதும் நமக்காக ருசியாக இருக்கிறது மட்டும் இல்லை, கண்ணுக்கு நல்லது செய்யக்கூடிய பீட்டா கரோட்டின் அந்த திணையில் இருக்குது. ஔவையார்கிட்ட ஒருத்தங்க கேட்குறேன், ஔவையாரை பற்றி தெரியும், ஔவையாரை பற்றி நம்ம நெல்லிக்கனியை வைத்து நிறைய படிச்சிருப்போம். அதே ஔவையிட்ட ஒரு மன்னர் கேட்குறான், நீ மிகச்சிறந்த தமிழ் தொண்டு ஆட்டிட்டு வரீங்க, உனக்கு ஒரு நல்ல விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த விருந்துக்கு உனக்கு என்ன வேணும்னு கேளு தாயே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு வரகரிசியும் வழுதுணங்காயும் மொர புளித்த தயிரும் தா. இதுதான் அந்த அம்மா கேட்ட விஷயம். ஒரு மிகச்சிறந்த விருந்துக்கு இதை தாங்க அப்படின்னு கேட்டால் அன்றைக்கு இது ஒன்று மிகச்சிறந்த விருந்தாக இருக்கணும். இல்லைன்னா ஔவை ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களோடு வாழ்ந்து வந்த அவர்களின் வலி தெரிந்த மூதாட்டினால அவங்க அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு முக்கியமான உணவு பழக்கம். அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருந்திருக்கணும். அப்படி பார்த்த அந்த வரகரிசி வழுதுணங்காய்ங்கிறது இந்த மண்ணுக்கு மட்டும்தான் அந்த பேர். அந்த வழுதுணங்காங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கத்திரிக்காய். அந்த கத்திரிக்காயை இன்றைக்கும் நாகர்கோவில் பகுதியில் நிறைய இடத்துல வழுதுணங்கான்னு சொல்லுவாங்க. அந்த வழுதுணங்கா, வரகரிசி, மொர புளித்த தயிர், இதுதான் பல நெடுங்காலமாக நம்முடைய உணவாக இருந்திருக்கு. இன்றைய அறிவியல் ஆய்வு வரகரிசியை நார்மல் அரிசியை விட சாதாரண பட்டை தீட்டின வெள்ளை பொன்னி அரிசியையும் இந்த பக்கம் வரகரிசியும் வைத்து பார்த்தா வரகரிசி மெதுவாகத்தான் சர்க்கரை ரத்தத்தில் கொடுக்கும். வரகரிசியில் சாதாரண அரிசியை விட கொஞ்சம் கூடுதல் புரதம் இருக்குது, கொஞ்சம் கூடுதலாக பல்வேறு நுண் கனிம சத்துக்கள் வரகரிசியில் இருக்குது. பல நெடுங்காலமாக நம்ம சாப்பிட்ட விஷயம். ஆனால் இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம். கம்பு, அதை முழுமையாக இன்றைக்கி நிறைய நகர்ப்புறங்களெல்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு. ஆனால் கம்பை எடுத்து யோசித்து பார்த்தோன்னா அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து கம்பில் இருக்குது. இன்றைக்கு தமிழகத்தில் தொடர்ந்து நம்ம கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக இரும்பு சத்து குறையக்கூடாதுன்னு பல அரசு முன்னெடுப்புகள், இரும்பு சத்துக்கான சத்துக்களை கொடுக்கறது, அதுக்கான ஊட்ட உணவுகள் கொடுக்கறது நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனாலும் இன்றைக்கும் பள்ளி குழந்தைகளில் 40-50% பள்ளி குழந்தைகள் இரத்த சோகையினால் இருக்காங்க. எவ்வளவுதான் இரும்பு சத்துக்கு மாத்திரைகள் கொடுத்தாலும், எவ்வளவு மற்ற வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும், ஆனால் இரும்பு சத்து குறைய மாட்டேங்குது. நிறைய பெண் குழந்தைகளுக்கு தாங்கள் வயது நல்ல திருமண வயது திருமணத்திற்காக குழந்தை பேருக்காக போகும்போது தான் தனக்கு அனீமியா இருக்குங்கிறதே நிறைய பெண்களுக்கு தெரியுது. அப்பொழுது சோதித்து பார்க்கும்போது 8.5 இருக்குது, 9 இருக்குது, நீங்கள் கருத்தரித்திருக்கீங்க, இரும்பு சத்து குறைவாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கூடுதல் இரும்பு எடுத்துக்கொள்ளணும். அல்ல என்றால் 7க்கு கீழே போகும்போது இரும்பை நேரடியாக இரத்தத்தில் ஏற்றுவதற்கு நேரடியாக இரத்தத்தை ஏற்றக்கூடிய ஒரு வழக்கமும் நம்ம எடுத்துக்கொண்டு வரோம். ஆனால் சத்து குறைவாமல் இருக்கிறதுக்கு பல நெடுங்காலமாக நம் நூட்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கம்பஞ்சோறு சாப்பிட சொல்லியிருக்காங்க. அவ்வளவு, அதாவது கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிகம், அரிசியை விட 8 மடங்கு அதிகம். அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் திணை அரிசியில் பொங்கல், ஒரு நாள் வரகரிசியில் ஏதாவது ஒரு சோறு வித்து மீன் குழம்பு, இல்லை என்றால் கம்பஞ்சோறு நல்ல மோர் சோறு விட்டு கம்பங்கூழ் வச்சு ஒரு நாள், இந்த 3ஐ எடுத்துகிட்டு வந்தால் எத்தனை கனிமங்கள் நமக்கு உள்ளே வரும். இதை ஒரு ஸ்மித்லைன் பீச்சமோ நெஸ்லேயோ கிளாக்ஸோ சொல்ல மாட்டான். அவன் சொல்லும்போது அவன் காம்ப்ளானை சொல்லுவான். நம்ம அதை பக்கெட்டில் கரைச்சி தலைவலியாக ஊற்றுனா கூட 7 அடி உயரம் வர முடியாது. அதை நாம் பார்த்து தொலைக்காட்சியில் பார்த்துட்டு ஊடகங்களில் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி போகிறோம். ஆனால் இந்த மாதிரி நம்மளுடைய தொடர்ந்து வழக்கமாக இருந்த இந்த சிறுதானியங்களை மறந்துருக்கு.